தேர்தல் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளவனை என்ன முழு விவரங்களை பதிவு செய்யலாம்? வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அக்பர் அலி, அருணா ஜெகதீசன், ஹரி பரந்தாமன், சிவகுமார் மற்றும் சி.பி. செல்வம், எஸ். விமலா, அது மட்டுமல்லாமல் பாட்னா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஞ்சனா பிரகாஷ் ஆகியோர் இணைந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூடுக்கும் அதேபோல தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆகியோருக்கும் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் நம்பகத்தன்மை குறித்து பல கேள்விகள் எழுவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும் இந்த தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பான புகார்கள் தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் கூட தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த தேர்தலிலும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் சிறுபான்மையினருக்கு எதிராக அதிக அளவில் வெறுப்பு பேச்சுகள் இருந்ததாகவும் அதற்கு எதிராக தேர்தல் ஆணையம் குறைந்தபட்ச நடவடிக்கை மட்டுமே எடுத்திருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு விவரங்கள் முறையாக வெளியிடப்படவில்லை என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தொங்கு நாடாளுமன்றம் அமைந்தால் குதிரை பேரம் உள்ளிட்ட அரசியல் சாசனத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் காரணமாக ஏதேனும் அரசியல் சாசன சிக்கல்கள் எழுந்தால் அதை சரி செய்ய 5 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் எந்த நேரத்திலும் அவர்கள் தலையிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் தலைமை நீதிபதிக்கு முன்னாள் நீதிபதிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.